ஜெய் ஸ்ரீராம். ஹரஹர் மகாதேவ். சொல்லுங்க, ஹரஹர் மகாதேவ் சொல்லுங்க. எதுக்கு வந்திருக்கோம்? மனசு எல்லாத்தையும் திருப்திப்படுத்தி ஆத்மா சுத்தப்படுத்துறதுக்கு வந்திருக்கோம். எவ்வளவுக்கு எவ்வளவு நாமங்களை வாயை திறந்து சொல்றோமோ அவ்வளவுக்கு அளவு மனசுல இருக்கக்கூடிய அந்த பிக்கல் புடுங்கள் எல்லாமே அப்படியே போயிடும். சொல்லுங்க, நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ். பகவானுடைய பரிபூரண ஆசிர்வாதம், பகவானுடைய அழைப்பு இருந்தா மட்டுமே காசிக்குள்ள நீங்க வர முடியும். பல காரணங்கள் கொண்டு பல விஷயமா ஒவ்வொருத்தவங்க காசிக்கு வந்திருக்கீங்க. முன்னோர்கள் தர்ப்பணமா இருக்கட்டும், பகவான் தரிசனமா இருக்கட்டும், காசிக்கு வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி விஷயமா இருக்கட்டும், அப்படி ஒரு விஷயம் கொண்டு ஒவ்வொருத்தவங்களும் காசிக்கு வந்திருக்கீங்க. நம்ம 1000 விஷயங்கள் பிளான் பண்ணி வரலாம். ஆனா பகவான் இந்த சூழல்ல இப்படி இந்த மாதிரியான சங்கல்பத்தோட தான் காசிக்கு வரணும்னு பகவான் என்னைக்கோ தீர்மானம் பண்ணிட்டாரு. இன்னைக்கு இப்படி ஒரு நல்லது ஒரு நாள்ல சிராவண மாசத்துல ஆடி அமாவாசை அன்னைக்கு யாருக்கு கிடைக்கும்? பகவான் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. என்னைக்குமே பகவானுக்கு கிராட்டிடியூடோட காசியில இருக்கிற ஒரு நொடியும் ஒரு நிமிஷமும் இது இந்த மாதிரி இந்த தீர்த்த யாத்திரை அவ்வளவு ஒரு மகத்துவமானது. நம்ம இந்து சனாதன தர்மத்துல யாத்திரை பண்றது அப்படிங்கிறது தான் இந்துக்களுடைய முக்கியமான கர்மா. எவ்வளவு சீக்கிரமா அந்த லௌகீக வாழ்க்கையில இருந்து வெளியில பகவானை நோக்கி போறோமோ அவ்வளவு சீக்கிரமா பகவானுடைய திருவடிகளை போய் நம்ம சேர முடியும். 84 லட்சம் பிறவிகள் எடுத்திருக்கோம். இந்த மனித பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி 84 லட்சம் பிறவிகள் புழுவாவும் பூச்சியாவும் எச்சமாவும் அசிங்கமாவும் மரங்களாவும் செடிகளாவும் கொடிகளாவும் எடுக்காத அவதாரங்களே கிடையாது. எல்லாமே பார்த்துட்டு அத்தனை பிறவிகள்லயும் செய்த பாவ புண்ணியங்களை கழிக்கிறதுக்கு தான் இந்த மனித சரீரம் கொடுத்து, அந்த இத்தனை ஜென்மத்துல செய்த பாவ புண்ணியங்களை கழிக்கிறதுக்கு இத்தனை சேத்ராடங்கள். போங்க, சேத்ராடங்களுக்கு ஏறி 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 இறங்கி எல்லா பாவங்களையும் கழிச்சு பகவான்கிட்ட போய் பிறவா பெருநிலையை அடையணும் அப்படிங்கிறதுதான். அப்படி பிறவா பெருநிலையை அடையறதுக்கு முக்கியமா சிவனுக்கு ஹெட் ஆபீஸ் நம்மளுக்கு காசி. காசி பகவானுடைய திரிசூலத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கையில பகவான் வச்சிருக்காரு, அந்த திரிசூலத்துல காசியை ஏந்தி இருக்காராம். காசிக்கு எந்த பிரளயமோ சுனாமியோ கோவிடோ எதுவுமே கிடையாது. இங்க காசி வாசிக்கிட்ட கேட்டீங்கன்னா கோவிட் சமயத்துலதான் நாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தோம்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு கோவிடே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய பக்தி பாவம், இங்க இருக்கக்கூடிய மக்கள் மகாதேவ் தான் நம்மள நடத்துறாரு, கங்கா தாய் தான் நம்மள நடத்துறா அப்படிங்கிறத பரிபூர்ணமா நம்பி சரண்டர் பண்ணி ரொம்பலாம் மனசுல வச்சுக்க மாட்டாங்க. மகாதேவ் நாமம் இங்க பாத்தீங்கன்னா யார ஃபர்ஸ்ட் பார்த்தாலும் மகாதேவ் தான் சொல்லுவாங்க. விஷ் பண்றதே மகாதேவ். அந்த பாவம், பகவான் அந்த பக்தி பாவத்தை தான் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. கோடி கோடியா கொடுக்கணும், லட்ச லட்சமா கொடுக்கணும்லாம் இல்ல. அந்த பாவம், கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர், உண்மையான அன்பு மட்டும்தான் பகவான் எதிர்பார்க்கிறாரு. அப்படி பக்தி பாவத்துல திளைக்கக்கூடிய ஒரு இடம் காஷி. நீங்க மதுரா பிருந்தாவன் போனீங்கன்னா ராதே 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 தான். ராதா நாமம் தான், கிருஷ்ணா நாமம் கூட கிடையாது, ராதா நாமம் தான். அதனாலதான் இந்த இடத்துல போனாலே இங்க இந்த விஷயங்கள்லாம் அனுபவிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து போகும்போது மனசு இங்க இருந்து போறதுக்கு நம்மளுக்கு வராது. அதனாலதான் அந்த காலத்துல வயசானதுக்கு அப்புறம் காசிக்கு போங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க வந்துட்டா மனசு லயப்பட்டுரும், பகவானை நோக்கி மனசு லயப்பட்டுரும், திருப்பி நம்மளுக்கு போறதுக்கு மனசு வராது. சோ இந்த மாதிரி ஃபேமிலி லைஃபை விட்டுட்டு போயிட்டா யாரு ஃபேமிலியை பார்த்துப்பாங்கிற பயத்தின் காரணமா தான் அந்த காலத்துல காசிக்கு வயசானதுக்கு அப்புறம் போங்கன்னு சொன்னது. இன்னொரு காரணம், யாத்திரை கண்டிப்பா பண்ணணும். காசி யாத்திரை நம்ம ஹிந்துவா பண்ணா கண்டிப்பா பண்ணணும். அப்படிங்கும் போது அப்ப டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது. அப்படிங்கும் போது நடந்துதான் வரணும். அதனால எல்லா கடமையும் முடிச்சுட்டு யாத்திரைக்கு போங்க. போயிட்டு நீங்க வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி அப்படிங்கிற மனநிலை தான். அத இன்னைக்கும் நம்ம தப்பா நினைச்சிட்டு காசிக்கு போலாமா போக கூடாதா, காசிக்கு வந்தா காசி சிவன் இங்கதான் இருக்காரு, காசி தான் சிவன், சிவன் தான் காசி, அங்க எப்படி நம்ம வரக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? இங்க ஒவ்வொரு விஷயங்களையும் அனுபவிக்கதான் பகவான் எல்லா ஸ்வரூபத்திலயும் இருப்பாரு. உணரணும், நல்லதுலயும் இருக்காரு, கெட்டதுலயும் இருக்காரு. நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னாலும் சத்தியமா பகவானுடைய செயல். நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்குது, தவிர்க்க முடியாத விஷயம் நடக்குது, அதனாலும் சத்தியமா பகவானுடைய செயல். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கடந்து போக பழகணும். யாத்திரை அப்படிங்கறதே கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில மனசை விசாலமாக்குறது தான் யாத்திரைக்கு வரும்போது பலதரப்பட்ட மக்களை பார்க்க முடியும். மைண்ட் செட் நமக்கு ஒத்து வராது,
வீட்டுல ஒரு 5 பேரோட நித்தியம் வாழ்ற ஒரு 5 பேரோடய நம்மளால அவன் இருக்கிற ரூமுக்கு நான் போக மாட்டேன், அவ உட்கார்ற இடத்துல நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய சூழல்ல யாரோ எங்கேயோ எப்பயோ இருந்து வரவங்க கூட நம்ம அந்த 9 நாள்னா 9 நாள் கழிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த சகிப்புத்தன்மை நமக்கு வந்துருது. அதனால யாத்திரை அப்படிங்கறதே கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வந்து பகவானை நோக்கி நம்ம போறோம். நாங்கிற அந்த அகம்பாவம் கொஞ்சம் கொஞ்சமா யாத்திரை வரும்போது குறைய ஆரம்பிக்கும். பர்பஸ் ஆஃப் யாத்திரையே இதெல்லாம் தான், பகவானை உணர்றதும் நம்மள சரி பண்ணிக்கிறதும் தான். அதனால பர்பஸ் ஆஃப் யாத்திரையை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஆடி அமாவாசை இவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு நாள், தேடி தேடி போனாலும் கிடைக்காது. நம்மளுக்கு இன்னைக்கு காஷி கிடைச்சிருக்கு. கங்கா திரிவேணி சங்கமம் போறோம். முக்கூடல் கங்கா யமுனா சரஸ்வதி 3 பெண் நதிகள், அத்தனை தேவர்களும் முனிவர்களும் அங்க வந்து வாசம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட இடத்துக்கு போறோம். மனசுல கிராட்டிடியூடோட என்னென்ன நம்ம வாழ்க்கையில நடந்துச்சோ எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. இன்னைக்கு இந்த நொடி சத்தியம், இன்னைக்கு இந்த நொடி சத்தியம். இந்த விஷயத்த அனுபவிச்சு அங்க போய் ஸ்நானம் பண்ணுவோம். முன்னோர்களை நினைங்க. யார் யாரெல்லாம் நம்ம வீட்டுல இல்லையோ, நம்ம கூட இல்லையோ, எல்லாரும் போய் பகவானுடைய திருவடிகளை போய் சேரணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நம்ம செய்யற ஒவ்வொரு தானம் தர்மம் இந்த அமாவாசை பொழுதன்னைக்கு மத்த அமாவாசையில வந்து நம்ம செய்யறதை விட இந்த அமாவாசையில செய்யறது அத்தனை விசேஷம். அது காஷியில வந்து கங்கையில வந்து பண்ண போறீங்க. கங்கைக்கு இணையான நதிகளே கிடையாது. நீங்க அங்க எங்கேயோ ஒரு நதிக்கரையில இருந்து கங்கை கங்கை கங்கைன்னு சொன்னாலே கங்கா தாய் வந்து அங்க வந்து உங்களுக்கு பிரத்யக்ஷத்துல வந்து நிக்கிறா. ஆனா இன்னைக்கு நம்ம கங்கையிலேயே போய் பண்ண போறோம். அப்படிங்கும் போது மனசை நல்லா சந்தோஷமா ஹாப்பியா எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. இந்த நொடிய அனுபவிங்க. போய் திரிவேணி சங்கமத்துல ஸ்நானம் பண்ணுவோம். இன்னைக்கு அமாவாசைங்கிறதுனால வேணி பூஜை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இது மட்டும் பண்ணுவோம். ஸ்நானம் பண்ணிட்டு போய் பிண்ட பிரதானம் பண்ணிட்டு இதுக்கே நம்மளுக்கு ஆயிடும், 2-3 மணி ஆயிடும் முடிக்கிறது. முடிச்சுட்டு நம்ம அயோத்தியா போலாம். அயோத்தியா போய் ராமரை பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ யாத்திரை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். முக்கியமான காரியம் கொண்டு எல்லாருமே வந்திருக்கீங்க. எல்லா முன்னோர்களுடைய ஆத்மாவும் சாந்தி அடையணும். இதை பார்த்துட்டு இருக்கவங்க வீட்டுல இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய ஆத்மாவும் சாந்தி அடையணும். உங்க எல்லாருக்குமே எங்க கூட பயணம் பண்ணி நீங்களும் இந்த யாத்திரைக்கு வந்த பலன் புண்ணியம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஏன் காஷி கங்கா விஸ்வநாத் அப்படின்னு சொல்றோம்னா, காஷியில இல்லாத தெய்வங்களே கிடையாது. காஷியில 12 ஜோதிர்லிங்கம் இருக்கு. காஷியில அத்தனை விஷ்ணு சேத்திரங்கள் இருக்கு. காஷியில சக்தி பீடம் இருக்கு. காஷியில தசமகா வித்யா இருக்காங்க. 12 ஆதித்யர்கள் இருக்காங்க. அத்தனை தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் வாசம் பண்றாங்க. கங்கைக்கு இணையான ஒரு நதி கிடையாது. நதிகளிலே சிறந்தவள் கங்கை. விஸ்வநாதருக்கு விஸ்வத்தையே ஆளக்கூடியவர் விஸ்வநாதர். அவருக்குள்ள விஸ்வமே சர்வமும் அடங்கும். அதனால இந்த 3ஐயும் காஷி கங்கா விஸ்வநாத் நீங்க சொல்ல 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 மனசு அப்படியே சாந்தி சமாதானமாகும். நீங்க இருக்கிற இடத்துலயே இவங்க 3 பேரும் உங்களோடயே வந்து இருப்பாங்க. திரும்ப திரும்ப நிறைய யாத்திரை போறதுக்கான பலன் கிடைக்கும். எந்த யாத்திரையை நினைச்சு நீங்க இது சொன்னாலும் கைகூடி வரும். ஏன்னா எல்லாருமே இங்க இருக்காங்க, எல்லாருமே அவருக்குள்ள இருக்காங்க. அதனால சொல்லிட்டே இருங்க, காஷி காஷி காஷி, கங்கா கங்கா கங்கா, விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வநாதா. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ். கங்கா மையா கி ஜெய். குருவே சரணம் சரணம் சரணம்.